வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். சித்திரை முதல் செவ்வாயில் திருச்சி சமயபுரத்தில் தேர் திருவிழாங்க. அதுக்காக தான் முடி காணிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். மேட்ச் எங்கே போச்சு? ரஹானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார், அங்கே போச்சா. யூஹி செஹல் வேற லெவலில் பவுலிங் போட்டார், அங்கே போச்சா. ஆண்டூர் ரசூல் இன்டென்ட் காட்டும் போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார், அங்கே போச்சா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பஞ்சாப் பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸுங்க. எல்லாருமே சேசிங் சொல்லிட்டு இருப்ப ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போன மேட்ச் கடைசி 4 பால் 4 6 செம்மையை அடித்தார். அவரை உட்கார வச்சிருக்காரு. ஒருவேளை இன்ஜுரியா என்னன்னு சரியாக தெரில, எனக்கு என்னன்னு சரியாக தெரில. ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த பிரின்ஸ் ஆரியாவும் பிரப்சிமும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அவங்க எப்போதுமே நல்ல ஸ்டார்ட் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வைபவ் 4 ரன்னு, நோரிக்கியா 9 ரன்னு, வைபவ் வராரா 20 ரன்னு. இங்கே தாங்க கொண்டு வந்தாங்க அந்த இன்டென்ட்டை. பட் ரஹானே நல்ல மூவ் பண்ணி ராணாட்டை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பால் 6 போங்க, பிரியான் சாரி அடிப்பார். ஆனால் அதுக்கு அடுத்த பாலே விக்கெட் எடுப்பாருங்க. அந்த 2 விக்கெட் ஆகும். இருந்தாலும் அவங்க இன்டென்ட்டை குறைக்கல. ஸ்ரேஷர் டக் அவுட் ஆகிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எண்ணத்தில் வந்திருப்பாரு. இருந்தாலும் அங்கே மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா ஆக்சுவலாக அவங்க கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்ரேஷருக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்டெலிஜென்ட்டாக அங்கே என்ன பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்தார். 5வது ஓவரே கொண்டு வந்தார். ஏன்னா பேக் டு பேக் 2 விக்கெட் விழுந்துச்சு. ப்ரெஷர் அவங்க மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டார். அங்கேயும் டெலிவரி பண்ணி கொடுத்தாருங்க வருண் சக்கரவர்த்தி. அங்கே ஒரு விக்கெட்டு, அடுத்த ஒரு ராணாட்டா கொடுத்தாரு, அங்கேயும் ஒரு விக்கெட்டு. இருந்தாலும் பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 54க்கு 4ங்க. போன தடவை பஞ்சாப் வந்து சிஎஸ்கேக்கு எதிராகவும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எங்கள் இன்டென்ட் கிளியராக இருக்கும்ன்ட்டு அதே தான் இந்த தடவை பண்ணாங்க. அதுக்காக நான் வந்து இல்லை பஞ்சாப் பண்ணது ஒஸ்டி கிரிக்கெட்டு தப்பாடிட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை. அவங்க இன்டென்ட்டை கிளியராக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே 54 இருக்கப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா நரேன் வந்தாருங்க. அவர் ஓவர் 4 ரன்னு, ராணா 9 ரன்னு, நோர்க்கியா 10 ரன்னு விக்கெட்டு, வருண் 4 ரன்னு ஒரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு 10 ஓவருக்கு 80க்கு 6 விக்கெட் இருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் சறுக்கிட்டாங்க. சசாங் சிங்கு கொஞ்சம் ஆடி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண ஆடல. அவர் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணி சசாங் சிங்கை மேலே அனுப்பலாம். அது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சசாங் சிங் மற்ற மேக்ஸியோடையோ இங்கிலீஷோடையோ வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் நரேனா இருக்கட்டும் ஸ்பின்னை நல்லா ஆடுவாருன்னு என்னோட கருத்து. போன தடவை ஸ்டோனிஸ்க்கும் மேக்ஸ்வெலுக்கும் முன்னாடி இறக்கி விட்டார். ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட இம்பாக்ட் பிளேயர்லாம் உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சசாங் சிங் பேக்கில் வச்சாங்க. அது என்னன்னு எனக்கு புரியலை. வருண் சக்கரவர்த்தி போட்டு முடிச்சுட்டார் மேட்ச். அதாவது அசித் ராணா பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு 3 விக்கெட்டு, வருண் 2 விக்கெட்டு, நரேன் 2 விக்கெட்டு, நோர்க்கியா 1 விக்கெட், வைபவ் 1 விக்கெட். ஆல் பவுலர்ஸ் டன். ஆக்சுவலாக ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு 200+ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் லோ டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லையே 2008லேருந்து 2025 முடிய இதுதாங்க லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபைன். ஆக்சுவலாக 112 டார்கெட்டு அவங்க 95க்குள்ளேயே சுருட்டிட்டாங்கங்க. ஆனால் இதே மாதிரி போன வருஷம் 2024 ஏப்ரல் இதே மாதத்தில் இதே நாளில் ஹையஸ்ட் ஸ்கோர் 287 அடித்தாங்க. ரெண்டும் சேம் டேட்டாக இருக்குங்க. ஒருவேளை ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குமா என்னன்னு தெரில. 112 தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு கேகேஆர் பேட்டிங் ஆட வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரே நரேன் அவுட் ஆக, அடுத்த ஒரு டிகாக் அவுட் ஆகணும். அங்கேயும் மூமெண்ட் லாஸ் ஆச்சு. சரி ரைட்டாக லோ ஸ்கோரிங் திருலன்னு நினைக்கிறப்ப ரகுவன்சி இம்பேக்ட் பிளேயர், ஐபிஎல் ரூலில் இம்பேக்ட் பிளேயர்லாம் என்னன்னு சொல்லி காமிச்சார். அவர் எந்த ஒரு மேட்சை மாற்றினான்னு பார்த்தீங்கன்னா 5வது ஓவர் ஒரே நிமிஷம் அஸ்தி போய் 5-10 ரன் கொடுத்து பார்ட்லெட் போட்ட 6வது ஓவர் 20 ரன் அடிச்சிருப்பாருங்க. அங்கே தாங்க மேட்ச் மாறிச்சு. அந்த மேட்ச் மாறும்போது 6 ஓவருக்கு 55க்கு 2 நின்றுச்சு. அப்போ தான் செஹல் வருவார். செஹல் அந்த ஓவரில் வந்து என்னென்ன கூத்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ட்லெட் வந்து லாங் ஆனில் அடிப்பாங்க. அதை எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி பட்டு கை நழுவி 4 போயிடும். அதுக்கு ஓவர்த்தோன்னு சொல்லிட்டு 5 ரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த பாலே ரஹானே அவுட் ஆவாருங்க. ஆக்சுவலாக அது இம்பேக்ட் வெளியே இருந்துச்சு. ரகுவன்சியும் போய் சொல்லுவார். ஒரு சின்ன மிஸ்டேக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் எதாவது நீங்கள் அதாவது ரொம்ப உண்மையை பேசிட்டு ஏதாச்சும் ஒரு போய் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் டேமேஜ் ஆகும். நீங்கள் நல்லாவே வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட் இது இருந்து ஒரு சின்ன விஷயம் ரகுவன்சி வந்து சொல்கிறாரு. ரிவ்யூ எடுத்துக்கலாம், டிஆர்எஸ் எடுக்கலான்ட்டு. இருந்தாலும் ரஹானே அது காதில் வாங்காத போயிடுவார். அதனால தாங்க மேட்ச்சு போச்சு. ரஹானே இருந்திருந்தால் நான் கேகேஆர் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல.
ஆனால் மேட்ச் இந்த அளவு ஒஸ்ட்டாக போயிருக்காது நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து ரிங்குவாக இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், ரமந்தீராக இருக்கட்டும், நீங்களே ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணுங்க. இந்தியன் ஸ்குவாடில் உள்ளே வரணும்னா இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்கங்க. ரமன்தீப் அவுட் ஆனாலும் ஏற்றுக்கவே முடியல. யூசி சேனல் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸ்லிப்பு லெக் ஸ்லிப்லாம் வச்சுருக்கப்ப போய் இப்படி திருப்புறாரு பேட்டை. டாப் பேஜ் போட்டு நேராக ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட போகுது. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஷிப்பையும் பாராட்டணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷ்தீப்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கொடுத்துக்கலாம். ஆனால் யான்சன்கிட்ட கொடுத்தோம், சக்ஸஸ் ஆச்சு. அதனால் அவரை பெருசாக குறை சொல்ல முடியாதுங்க. செஹல் வேற லெவலில் போட்டார். T20 வேர்ல்டு கப்பில் ஒரு சில பேர்த்தெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. யூஹி செயலாக இருக்கட்டும், சுதர்சனாக இருக்கட்டும், கெய்த்தோட்டாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. இந்தியாவில் பிறந்தது பெரிய பாவமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. மேட்ச் எங்கே போச்சுன்னா அங்கேயே முடிஞ்சுங்க. செஹல் போட்டு அந்த 4 ஓவர் ஸ்பில்லிலே முடிஞ்சு. இருந்தாலும் மேட்சுக்கு உயிர் கொண்டு வந்தாருங்க ஆண்டோர் ரசூல். அந்த ஓவர் 16 ரன் அடிப்பார். ஆனால் சப்போர்ட் பண்ணி தரணுங்க. வைபவ் அரராக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், சப்போர்ட் உங்கள்கிட்ட என்னங்க கேட்குறாங்க. அவங்க நீங்கள் 6 பால் ஸ்டே பண்ணி ஆடினீங்கன்னா போதும், அவர் மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அவரும் இன்சைட் தான் ஆனார் ஆண்டோர் ரசூலும். அந்த மூவ் நல்லா இருந்துச்சுங்க. மார்க்கோ யான்சன் கொடுத்தாருங்க. என்னை பொறுத்தளவு இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நான் யூஜி செஹலுக்கு தான் கொடுப்பேன். அவர் தான் இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. மேட்ச் எங்கே போச்சு அப்படின்னா ரஹானே அந்த பண்ண சின்ன மிஸ்டேக்கால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். IPL பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு